பிள்ளையார்பட்டி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரசாதமாக கொடுக்குற மோதம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் சாப்பாட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா களைஞ்சதுக்கப்புறம் அரிசி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி ஃபேன் காற்றுல அரை மணி நேரம் காய வச்சுருங்க. ஒரு பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து அரிசி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்குங்க. 1/4 கப் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்குங்க. அரிசி ரவை பத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் பொடி பண்ண எல்லாம் 2 கப் தண்ணிங்கிற கணக்கில் வெள்ளத்தை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்து அது கூட 1/4 கப் துருவன தேங்காய், ஒரு சிட்டிகை உப்பு, 3 ஏலக்காய் பொடி பண்ணலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியான பழத்துக்கு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி கொஞ்சமாக நெய்யெல்லாம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிருங்க. ஒரு குக்கரில் இதை வச்சு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான சைஸில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க, பிள்ளையார்பட்டி கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற மோதகம் அதே சுவையோட ரெடி.